ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த வகையில் குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்ப குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு. தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது மாதிரி அயன சயன போகம், செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது. அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையவும் 52 நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட போறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார், இந்த 52 நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுல இருந்த குரு பகவான் இப்ப 3வது வீட்டுக்கு போறார். அப்ப 2ஆம் இடத்துல குரு இருந்து நன்மை செஞ்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லது செய்யக்கூடிய இடம் தான். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருந்தாரு. ஏதோ 10 ரூபா பெருசா காசு பணம் சம்பாரிச்சோமோ, யாருக்கிட்டையும் 10 ரூபா கை நீட்டி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. ஏதோ நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நம்ம நிம்மதியா இருக்கோம். நம்ம சொந்த பந்தத்துல 4 பேர் நம்ம பேரை சொன்னா மதிப்பு மரியாதை இருக்கு. கஷ்டப்பட்டாலும் யார்ட்டையும் போய் நிக்க மாட்டான்டா, ஒரு பொய் சொல்ல மாட்டான்டா, ஏதோ அவன் பார்த்துக்க அவன் புலத்துல பார்த்துட்டு இருக்கான், என்னைக்காவது முன்னுக்கு வந்துருவான், இப்போ ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல போல அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் காசு பணம் வரத்து, புது முயற்சிகள் அப்படிங்கிறது தப்பான முயற்சிகளில் போறீங்க. உங்களுக்கு எது வருமோ அதை செஞ்சவங்க உச்சத்தை தொட்டிருக்கலாம். வராததை போய் நோண்டிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வேலைக்கு ஆயிருக்காது. இந்த 2ல குரு இருக்கிறப்ப அதுதான் பிரச்சனை. நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா உச்சம் தொட்டுறலாம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுயஜாதகத்தில் குரு சரியில்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது தெரியாத ஒன்றுல நம்ம முயற்சி பண்ணி மேலே வந்துடலாமான்னு அதையே தொட்டு 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 தொடச்சி அப்படியே வளர்ச்சி இல்லாமல் அந்த இடத்துல தேங்கி நின்று போயிருந்திருப்பீங்க. இந்த 2ல ஒன்று தான் நடந்திருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாற்றி செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த 52 நாள். அதாவது திரும்ப குரு அப்படிங்கிறவரு 2ஆம் இடத்துக்கே வந்துருவாரு. இந்த 52 நாள்ல உங்களை சிந்திக்க வச்சு திருத்துவாரு. டேய், உனக்கு நேரம் நல்லா இருக்குடா, நீ தாண்டா கெடுத்துக்கிற, ஒழுங்கா இதை செய்யாதடா, அதை செய்யடா அப்படின்னு உங்களை சரியான ரூட்டை நோக்கி திருப்பி விட்டுருவாரு. இங்க வா, இப்படியே போவாத, அங்கிட்டு ஒன்றும் பாதை இல்லை, இப்படி போ, ரொம்ப நாளா இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள சரியான திசைக்கு மாத்தி விடக்கூடியதுதான் இந்த 52 நாள். அது மாரி இந்த 52 நாள்ல நல்லவங்க கெட்டவங்க யாரு, நமக்கு யாரு நல்லது செய்வா, நமக்கு யாரு கெடுதல் செய்வா, இவங்க நம்ம இவ்வளவு நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தவன் நல்லவனா இருக்கான், நமக்கு நல்லவன் நினைச்சவன் பூரா கெட்டவனா இருக்கான், இதெல்லாம் உணர்ந்துருவீங்க இந்த 52 நாள் அப்படிங்கறதுல. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2லேருந்து 3க்கு போய் குரு மறைஞ்சாலும் கூட உச்சத்தை தான் தொடுறார். 3வது வீட்டுல குரு உச்சம் அப்படிங்கிறப்ப சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அதாவது உங்களோட அண்ணன் தம்பிகள், அங்காளி பங்காளிகள் வகையில சொத்து பிரிக்காம இருந்தா பிரிச்சுக்கலாம். இல்ல சொத்துல ஏதாவது கேஸ் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, வாக்கியா பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்தா அதெல்லாம் சரி கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு சொத்தை பிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வ கோவிலுக்கு போய் சுப சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு காது குத்துறது, இல்ல ஒரு கெடா வெட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது நேர்த்தி கடன் பாக்கி இருந்திருக்கும், செய்ய முடியாமலே கடந்திருக்கும். இந்த 52 நாட்கள்ல நீங்க காதணி விழா செய்யணும், ஒரு குலதெய்வ கோயில்ல போய் வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தாராளமா செய்யலாம். அது தானாவே உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துரும். அப்ப குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கொடுத்துரும். கண்டிப்பா இந்த 52 நாள்ல ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு
போயே தீருவீங்க. கண்டிப்பா இது நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி செய்யற தொழிலை மாத்தி வேற தொழில் செய்யணும், நமக்கு இது வரல இதை தான் செய்யணும், இந்த நிறுவனத்துல வேலை செய்யறோம், இங்க நம்ம திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, வேற கம்பெனிக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாம் மாத்தி யோசிக்க வச்சு அதன் மூலமா உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கறத கொடுக்கக்கூடியதுதான் இந்த 52 நாட்களும். இது சரியா பயன்படுத்திக்கலாம். புது முயற்சிகளுக்கு இந்த 52 நாள் அப்படிங்கறது நீங்க பயன்படுத்திக்கலாம். அதோட முக்கியமான விஷயம், சகோதர உறவுகள் அங்காளி பங்காளிகள்ல யாராவது கொஞ்சம் நம்ம 10 ரூபா கொடுத்து உதவுற நிலைமையில இருப்பாங்க. எங்க நான் இருக்கிற கஷ்டத்துல இவனோலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்களாம் சகோதரர்களோட முன்னேற்றம் அப்படிங்கறதையும் பார்க்க போறீங்க. உடல்ல இருந்த பிணி பீடை அப்படிங்கிறது எல்லாமே நல்லபடியா இப்ப சரியாயிடும். அதோட குருவோட பார்வை அப்படிங்கிறதுக்கு வெகுவான பலன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அது ஒரு புனிதமான பார்வை, சகல பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல ஒரு பார்வை, சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பார்வை. அப்படிப்பட்ட குரு பகவானோட பார்வை ராசிக்கு 7, 9, 11 இந்த 3 வீட்லயும் விழுவுது. 7 அப்படிங்கிறது சப்தமஸ்தானம், கலத்தரஸ்தானம், மனைவி, கூட்டுத்தொழில், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுவுது. அப்படிங்கும்போது தொழில கூட்டாளிகளை இணைக்கலாம், பழைய கூட்டாளிகளை விலக்கிட்டு புது கூட்டாளிகளை இணைக்கலாம், இல்ல புதுசா கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், கணவன் மனைவி சகிதமா ஏதாவது வேலை செய்யலாம், மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனைவியால வருமானம் வரக்கூடிய அமைப்பு, மனைவியால ஒரு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்கு. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. கடந்த காலகட்டத்துல ஒரு சின்ன மன வருத்தத்துல பிரிஞ்சிட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம், இப்ப முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க இப்ப சேர்ந்து வாழலாம். சமூகத்துல ஒரு மதிப்பும் மரியாதை அப்படிங்கறதும் கிடைக்கும். மாதிரி திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்கள் திருமண முயற்சிகள் அப்படிங்கறத எடுக்கலாம். கலத்தரம் அப்படிங்கிறது குரு பார்வையோட புனிதப்படுதுங்கிறதால 30, 35 வயசாச்சு, 50 இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன், 40 மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல, ஏதோ ஒரு ரூபத்துல கிளஞ்சு போகுது, பிச்சுக்கிட்டு போகுது. இப்படி இருந்த வரன் கூட இதுக்கு மேல நல்லபடியா அமையும், கவலைப்பட வேண்டியதில்லை. 9ஆம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்திலையும் குருவோட பார்வை விழுதுங்கிறப்ப தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அது மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்திலேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ரொம்ப நாளா வெளிநாட்டில இருந்து தாய்நாடு திரும்ப முடியாம சிக்கிக்கிட்டவர்கள்லாம் இப்ப தாய்நாடு திரும்பலாம். தந்தை வழியில சொத்து சேர்க்கை கிடைக்கும். தந்தை 10 ரூபா பணம் கொடுத்து நமக்கு தொழிலுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு ரூபத்துல தந்தையால லாபம் அப்படிங்கிறதுக்கு அப்பனும் மோனும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டானோடா, ஆனா இன்னைக்கு ஒத்துமையா இருக்கானோடா அப்படின்னு 4 பேர் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தை மகன் உறவுல அன்னோன்யம் இருக்கும். லாப வீட்லயும் குரு பார்வை விழுது அப்படிங்கறதால காசு பணத்திற்கு பஞ்சமில்லை. 10 ரூபா கடை வேண்டிய அமைப்பு இந்த 52 நாள்ல இல்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த 52 நாள்ல 10 ரூபா நம்ம கடனை அடைச்சு கௌரவத்தோட நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த 52 நாளையும் சரியா பயன்படுத்திங்க. ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறதுக்கு வாங்க. நிச்சயமா குருவோட அருளோட நீங்க ஒரு பெரிய செல்வந்தரான வாழ்க்கை அப்படிங்கறத அமைச்சிக்கக்கூடிய நாட்களா இந்த குரு அதிசார பயிற்சி 52 நாட்களும் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.